கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு தன்னை வெளிப்படுத்தி நம்ப வைக்கின்றார். எனவே அந்த மீன் துண்டை வாங்கி அமர்ந்து அவர்கள் முன்னால் சாப்பிடுகின்றார். ஆவி சாப்பிடாதே, எனவே ஊன்றோடு கொண்ட நான் சாப்பிடுகின்றேன் என்பதை காட்டுகின்றார். அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த பைபிள் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற அனைத்தையும் சொல்லி புரிந்து கொள்ளுமாறு அவர் மனக்கண்களை திறக்கின்றார். இந்த காலத்தில் நாம் இதைத்தான் செய்ய வேண்டும். வேதாகமத்தில் நிறைய பகுதிகள் எனக்கு புரியாமல் இருக்கிறது, அதையெல்லாம் புரிந்து கொள்ளும்படி என் மனக்கண்களை திறந்தருளும் என்று எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். நான் உட்பட எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். புரிந்து கொள்ள செய்யும். நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. அதை கணக்கிட்டு பாருங்கள். கடவுளுக்காக நாம் செலுத்துகின்ற நேரம், திருப்பலி வருவதும் போவதும் ரைட், இங்கேயும் அந்த புரிதல் நமக்கு வந்துவிட்டால், அந்த அப்பத்தை பிற்கின்ற போது இயேசுவை உணர்ந்து கொண்டார்கள் எம்மாவு சீடர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அனுபவம் நமக்கு இங்கே கிடைத்து விட்டால் மிக மிக அருமை. அதனால தான் நடுப்பூசையில் நினச்சி பார்த்து வேண்டிங்க சாமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயிருள்ள ஒரு பலியாக இது மாறிவிடுகின்றது. இருந்த போதிலும் வேதாகமத்தை படித்து புரிந்து கொள்ளும் நிலை வேண்டும். வேதாகமத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மால் முடியாது. எனவே தான் திருப்பலியில் 2 இருக்கிறது, இறைவாக்கு வழிபாடு, பிறகு அங்கே திருவுணவு வழிபாடு. எனவே அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். எல்லாவற்றையும் சொல்லி இதற்கு நீங்கள் சாட்சிகள், சென்று போதிக்க வேண்டும் என்று. அதைத்தான் இங்கே செய்கின்றார். முதல் வாசகத்திலே அவர் போதிக்கும் போது அடிப்படையாக கடைசியில் சீடர்கள் புரிந்து கொண்டு போதிக்க வேண்டும். மக்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொண்டவர்கள் மனம் மாறி நற்செய்தியை நம்ப வேண்டும். ஆனால் அதை பற்றி அவர் நம்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு இதற்கு செவிசாயுங்கள் என்று சொல்லி, எந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினமின்றி அடியோடு அழிக்கப்படுவர். விசுவாசம் காக்கும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், ஆனால் விசுவாசம் இல்லாதவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று. எனவே தெளிவாக இன்று இறைவன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று காட்டியிருக்கின்றார். அதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து வேண்டுவோம். ஆமீன்.